எம்ஜிஆர் அவர்களை பற்றிய மேலும் ஒரு சுவாரஸ்ய தகவல். புதுச்சேரியை சேர்ந்த மீனவர் ஒருவர் எம்ஜிஆர் அவர்களின் தீவிர ரசிகர் ஆவார். எம்ஜிஆர் அவர்கள் தன் திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என மிகவும் ஆசைப்பட்ட அவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பல முறை இந்த கோரிக்கையை கடிதமாய் எழுதினார். ஆனால் அந்த கடிதமோ எம்ஜிஆர் அவர்கள் உதவியாளர்கள் பார்த்து படித்துவிட்டு, ஏதோ புதுச்சேரியை சேர்ந்த மீனவராம், அவர் குப்பத்திற்கு எம்ஜிஆர் அவர்கள் திருமணத்தை நடத்தி வைக்க முடியுமா, எம்ஜிஆராக அங்கெல்லாம் போக முடியுமா என்று கடிதத்தை எம்ஜிஆரின் பார்வைக்கே கொண்டு போகவில்லை. ஒரு நாள் அந்த ரசிகரின் பெற்றோரும் சில உறவினர்களும் எம்ஜிஆர் அவர்களை காண்பதற்காக ராமபுரம் தோட்டத்துக்கு வந்துவிட்டனர். தன்னை பார்க்க வந்த அனைவரையும் ஒவ்வொருவராக சந்தித்து எம்ஜிஆர் அவர்கள் விசாரித்துக் கொண்டிருக்க, அந்த ரசிகரின் உறவினர்களும் எம்ஜிஆரிடம் தாங்கள் வந்ததின் நோக்கத்தையும், நாங்கள் எழுதின கடிதத்துக்கு உங்களிடம் எந்த பதிலும் வராததுனால எங்க பையன் ரொம்ப பித்து பிடிச்ச மாதிரி இருக்கான், கடல்ல மீன் பிடிக்கும் போறது கிடையாது, எந்த வேலையும் ஒழுங்கா செய்யறது கிடையாது, நீங்க நடத்தி வச்சாதான் திருமணம் பண்ணிப்பான்னு ரொம்ப வைராகியமோட இருக்கான் என்று எம்ஜிஆரிடம் கூற, அந்த வந்த உறவினர்களிடம், நான் விரைவிலேயே புதுச்சேரி வர இருக்கிறேன், அப்பொழுது நீங்கள் என்னை பாருங்கள், உங்கள் மகன் திருமணத்தை நான் நல்லபடியாக நடத்தி வைக்கிறேன் என எம்ஜிஆர் அவர்கள் சமாதானம் கூறியபடி அவர்களை அனுப்பி வைத்தார். சில நாட்கள் கழித்து எம்ஜிஆர் அவர்கள் புதுச்சேரிக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அவர் தங்கியிருந்த இடத்திற்கு அந்த மீனவ மக்கள் வந்த செய்தி எம்ஜிஆர் அவர்களிடம் தெரிவிக்கப்பட்டது. உதவியாளர்களும் அந்த ரசிகரின் உறவினரிடம் மணமக்களை அழைத்து வரும்படி கூறுகின்றனர். அதற்கு அந்த ரசிகரின் உறவினர்கள் சற்று தயங்கியபடியே, எம்ஜிஆர் அவர்கள் எங்கள் இல்லத்திற்கு தாலி எடுத்து கொடுத்தால் தான் அவன் திருமணம் செய்து கொள்வேன் என்று விடாப்பிடியாக சொல்லிவிட்டான், இதை நாங்கள் எப்படி சொல்வதென்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம் என கூற, உதவியாளர்களும் அந்த உறவினர்களிடம் சற்றே கடிந்து கொள்ள அங்கே சில சலசலப்பு ஏற்பட்டது. அந்த சலசலப்பு சத்தம் எம்ஜிஆர் அவர்கள் காதில் விழ, எம்ஜிஆர் அவர்கள் உதவியாளர்களை அழைத்து அங்கே என்ன நடக்கிறது என கேட்க, உதவியாளர்களும் நீங்க அந்த குப்பத்திற்கு சென்று தாலி எடுத்து கொடுத்தால்தான் அவன் திருமணம் செய்து கொள்வேன் என்று விடாப்பிடியாக சொல்லிவிட்டதாக கூற, எம்ஜிஆர் அவர்கள் என் மீது இவ்வளவு பிரியம் கொண்டு என்னை அழைக்கிறான் என்றால் நான் போவதானே சரியாக இருக்கும் என கூறி அங்கே செல்வதற்கான ஏற்பாட்டை செய்யுமாறு உத்தரவிடுகிறார். உதவியாளர்கள் எம்ஜிஆரிடம், அவர்களின் குப்பம் கடற்கரையில் இருந்து 2 கிலோமீட்டர் உள்ளே உள்ளது, மணல் பாங்கான பகுதி என்பதால் காரில் செல்வது சற்று சிரமமாக இருக்கும், ஒருவேளை வழியில் கார் நின்று விட்டால் நீங்கள் இறங்கி நடக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிடும் என கூற, எம்ஜிஆர் அவர்கள் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கவனுக்கு நடந்து போனா என்ன ஆகுது என்று கூறி அந்த பயணத்தை ஏற்பாடு செய்தார். காரும் கடற்கரையில் சென்று கொண்டிருக்க உதவியாளர்கள் கூறியபடியே காரும் நடுவழியில் நின்றது. எம்ஜிஆர் அவர்கள் மணலில் இறங்கி நடக்க தயாரானார். இதை பார்த்து அங்கு சுற்றியிருந்த மக்களும் காரை அலேக்காக தூக்கி மறுபாதையில் வைத்து மறுபடியும் இயங்க செய்தனர். எம்ஜிஆர் அவர்கள் அந்த ரசிகரின் இல்லத்தை அடைந்தார். எம்ஜிஆரை பார்த்த மகிழ்ச்சியில் தாடியுடன் இருந்த அந்த ரசிகரும் ஓடி எம்ஜிஆர் அவர்கள் காலில் விழுந்து, என்னை பார்ப்பதற்கு இப்போதுதான் வந்தாயா என் தெய்வமே என கூறி எம்ஜிஆர் அவர்களின் காலை பிடித்து ஆனந்த கண்ணீர் வடிக்க, எம்ஜிஆர் அவர்களும் ரசிகரை தூக்கி மணமக்களை தயார் செய்யுங்கள், இப்போதே திருமணத்தை நடத்திவிடுவோம் என கூற 10-15 நிமிடத்தில் மணமக்கள் தயாராகி வர அங்கேயே ஒரு மேடான பகுதியில் பந்தல் அமைத்து திருமணமும் நல்லபடியாய் நடந்தது. எம்ஜிஆர் அவர்களும் மணமக்களுக்கு பெரும் தொகையை பரிசாக அளித்துவிட்டு மணமகனை அழைத்து, இனிமேல் இது போன்ற காரியங்கள் எல்லாம் செய்யாமல் உன் குடும்பத்தை நீ நல்லபடியாக பார்த்துக்கூடிய அறிவுரை கூறிவிட்டு எம்ஜிஆர் அவர்கள் அங்கிருந்து விடைபெற்றார். மேலும் இது போன்ற தகவலுக்கு மாயோ மேக்ஸ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.